இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுனா என்ன பண்ணணும்னு அரசு? நிரந்தர தீர்வு என்ன பண்ணணும்னா, ஒன்று, இந்த ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடாது, அவங்கள பூரா ஒழிச்சு கட்டிடுங்க, சரியாயிரும். அல்லது ஒரு மனிதாபிமான உணர்வோட, இரக்க உணர்வோட, கடமை உணர்வோட, இது எல்லாத்தையும் விட நீதி உணர்வோட இந்த மக்கள் வாழ்வதற்கு உரிமை உள்ளவர்கள், டிக்னிஃபைடாக வாழ்கிறதுக்கு, தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு, மற்றவர்களைப் போல வசதியாக வாழ்வதற்கு உரிமை உள்ளவர்கள் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏழை பணக்காரன் அப்படின்லாம் வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கள் ஏழைகளுக்குன்ட்டு எதுவுமே செய்ய தேவையில்லைங்க, மற்றவங்களுக்கு செய்கிறது மாதிரி இவங்களுக்கு செய்யுங்க. அப்படி செஞ்சாலே போதும். எல்லாரையும் சமமாக நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு அரசு இருந்தாலே போதும். சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அப்படி அந்த தண்ணியை கூட குடிக்க, நம்ம வீட்டுக்கு போனோன்னு சொல்லுவோம், தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுக்கறதுன்றது. வீட்டுக்கு போனோன்னு முதல்ல கொடுக்கறது தண்ணி. அந்த தண்ணிக்கே கொடுக்கறதுக்கு கூட இந்த ஒரு அரசால் முடியலைன்னா அந்த அரசு எதுக்குங்க? தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பாடினாராம். இல்லை, அதெல்லாம் நம்ம சிரிக்கிறது மாதிரி கோவப்படுறதா என்ன பண்ணுறதுன்றே தெரியல. இல்லை, அந்த மாதிரி தண்ணியை கொடுக்க கூட வக்கு இல்லாத ஒரு அரசுன்னு சொல்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது.